நுண்ணறிவு நுணுக்கங்கள் தொடர்பான மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் தரம் 5, 4, 3 வகுப்பு மாணவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு நுண்ணறிவு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களுக்கு வினாத்தாள்களில் அடிக்கடி வினவப்படுகின்ற வினாக்களில் இந்த வகை வினாக்களும் ஒன்று. அதாவது ஒரு உருவை தந்துவிட்டு அந்த உருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை, செவ்வகங்களின் எண்ணிக்கை, முக்கோணிகளின் எண்ணிக்கை என பல்வேறு வகையான வினாக்கள் வினவப்படும். இன்றைய தினம் நாங்கள் சதுரங்களின் எண்ணிக்கை ஒன்றை எவ்வாறு காணலாம் என்பதை பார்ப்போம். பாருங்கள், இவ்வாறு ஒரு முழுமையான ஒரு ஒழுங்கான உரு தரப்படும் போது அந்த உருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை காண்பது மிக மிக எளிது. முதலில் நாங்கள் இந்த முதலாவது வினாவை பார்ப்போம். இவ்வாறான வினாக்களில் நாங்கள் முதலில் இடமிருந்து வலமாக இலக்கங்கள் இடுவோம். எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன என 1, 2. அதன் பின்னர் மேலிருந்து கீழாகவும் எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன என பார்ப்போம். மேலுக்கு 1 ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்றது, தற்போது 2. முதலில் இந்த உருவை பார்க்க வேண்டும். இது ஒரு முழுமையான உரு, பகுதிகள் இல்லாத உரு அல்ல. இவ்வாறான உருக்களுக்கு இந்த முறை பொருந்தும். இவ்வாறு நீங்கள் இலக்கங்களை இட்டுவிட்டு பின்னர் இதிலுள்ள கடைசி இலக்கத்தையும் மேலிருந்து கீழாக இருக்கின்ற இந்த கடைசி இலக்கத்தையும் பெருக்க வேண்டும். 2 தர 2 சமன் 4. இதன் பின்னர் இங்கிருக்கின்ற எண்களை ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டு வர வேண்டும். 2 அதனிலும் 1 குறைந்தவன் 1 தர, இது 2 அதனிலும் 1 குறைந்தவன் 1 ஓரொன்று 1 1 வந்தால் அடுத்தது 1ஐ குறைத்தால் எங்களுக்கு 0 வரும். எனவே 0 வந்தால் எந்த இலக்கத்தோடு பெருக்கினாலும் விடை 0ஆக வரும். எனவே நாங்கள் அதுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்போது இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் நாங்கள் கூட்ட வேண்டும். விடை 5. அதாவது இந்த உருவில் 5 சதுரங்கள் இருக்கின்றன. 1, 2, 3, 4 மொத்தமாக ஒரு சதுரம் 5 என நாங்கள் அதனை பிரித்தறியலாம். இதே போன்று வாருங்கள், இந்த உருவை பார்ப்போம். இடமிருந்து வலமாக இலக்கங்கள் இடுவோம். 1, 3. மேலிருந்து கீழாக இலக்கங்கள் இடுவோம். 1, 2. இது ஒரு முழுமையான உரு. எனவே நாம் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த இலக்கம், இந்த இலக்கம் 2 தர 3 சமன் 6. ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டு வருவோம். 2லும் 1 குறைந்தவன் 1, 3லும் 1 குறைந்தவன் 2 ஓரண்டு 2. 1 வந்தால் நாங்கள் மீண்டும் செல்ல வேண்டிய அவசியமில்லை, நிறுத்திவிட்டு கூட்டலாம். 6 2 8. அதாவது இந்த உருவில் நமக்கு 8 சதுரங்களை பெறக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எண்ணி காட்டுகின்றேன். 1 2 3 4 5 6. இந்த 4 சதுரங்களும் சேர்ந்து ஒரு சதுரம் 7. பின்னர் இந்த 4 சதுரங்களும் சேர்ந்து ஒரு சதுரம் 8. ஆக மொத்தமாக 8 சதுரங்கள் காணப்படும். இதே அடிப்படையில் இந்த உருவில் எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன என்பதனை காமெண்ட்ஸ் பதிலூடாக அறிய தாருங்கள். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.